அன்பு நேயர்களே, ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் ஒரு முருகல் நிலைக்கு வந்திருக்கின்றது. ஒரு ஒரு போர் பதற்றமான சூழலுக்குள் வந்திருப்பதாகவே உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஈரான் மீது 5 கோரிக்கைகளை அமெரிக்கா முன்வைத்து ஓர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது. எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கான புதிய அமெரிக்க கோரிக்கைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தெஹ்ரான் இந்த நிபந்தனைகளை நிராகரித்ததோடு பதற்றத்தை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. முக்கிய நிகழ்வுகள், எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்க நிபந்தனைகளை ஈரானிய அறிக்கைகள் காட்டியுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கா புதிய கோரிக்கைகளை விடுத்துள்ளதாக அறிக்கைகள் வெளிப்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் தெஹ்ரான் புதிய நிபந்தனைகளை நிராகரித்து மேலும் பதற்றத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை ஒன்றை அமெரிக்கா மீது விடுத்துள்ளது. யுரேனியம் பரிமாற்றம் மற்றும் அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு வரம்புகள் விதிக்க வேண்டும் என வாஷிங்டன் கோரியதாக கூறப்படுகிறது. தடைகளை நீக்குதல் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருதல் உள்ளிட்ட தனது சொந்த நிபந்தனைகளை ஈரான் நிலைநிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் 5 நிபந்தனைகள் என்று அணுசக்தி விவகாரம், பிராந்திய மோதல் மற்றும் நிலையற்ற போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் ஆகியவற்றின் மீது பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுடனான எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானுடன் வாஷிங்டன் முன்வைத்ததாக கூறப்படும் நிபந்தனைகள் குறித்து புதிய விவரங்கள் வெளிவந்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் பதற்றத்தை அதிகரித்தால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய அதிகாரிகள் எச்சரித்த நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகிருக்கின்றது. தெஹ்ரானின் முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக வாஷிங்டன் 5 முக்கிய புதிய நிபந்தனைகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பரிமாற்றம் செய்தல், ஈரானின் செயல்பாட்டு அணுசக்தி நடவடிக்கைகளை ஒரே ஒரு நிலையத்துக்குள் கட்டுப்படுத்துதல், ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் 25% கூட விடுவிக்க மறுத்தல், போரின் போது ஏற்பட்ட தோல்வி அதன் விவரத்திற்கு ஈடு செய்ய வாஷிங்டன் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நலன்களையும் படைகளையும் திடீர் தாக்குதல் சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஈரானின் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படாத நிபந்தனைகள் என்று பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்கு அது நம்பிக்கையை உருவாக்கும் நடவடிக்கைகள் என்று விவரிப்பவை தேவைப்படும் என்று ஈரான் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளது. ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி தெஹ்ரானின் நிபந்தனைகளில் அனைத்து முனைகளிலும், குறிப்பாக லெபனானின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதால் தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், போர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானிய இறையாண்மையை அங்கீகரித்தல் ஆகியவை அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படாதவை என்று ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். எந்த ஒரு பரந்த பிராந்திய ஒப்பந்தத்தில் இருந்தும் லெபனானை விலக்க முடியாது என்றும் தெஹ்ரான் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் அமைதியான அணுசக்தி மேம்பாடு மற்றும் யுரேனியம் செறிவூட்டலுக்கான உரிமைகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்ற தனது நிலைப்பாட்டை ஈரான் மேலும் நிலைநிறுத்தி உள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானிய அதிகாரிகள் ஹோர்முஸ் ஜலசந்தியை தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய பாதுகாப்புடன் தொடர்புடைய ஒரு மூலோபாய பிரச்சனையாக தொடர்ந்து சித்தரித்து வருகின்றனர். அந்த நீர்வழி பாதை வழியாக கடல் வழி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு புதிய வழிமுறையை தெஹ்ரான் தயாரித்து வருவதாக ஈரானிய அதிகாரிகளின் முந்தைய அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. ஈரானிய நாடாளுமன்ற அதிகாரி இப்ராஹிம் அஜிசியின் கூற்றுப்படி இந்த முயற்சி ஈரானின் இறையாண்மையை கட்டமைப்புக்குள் செயல்படும் அதே வேளையில் சர்வதேச வர்த்தகத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏப்ரல் மாதம் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதித்ததை தொடர்ந்தும் பின்னர் தெஹ்ரான் ஈரானிய அதிகாரிகள் மூலமாகவே கப்பல் போக்குவரத்து ஒருங்கிணைப்பை கட்டாயப்படுத்தியதாலும் இந்த பிரச்சனை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது.
பாகிஸ்தான் மத்தியஸ்த முயற்சிகளை முன்னெடுக்கிறது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மூலம் ராஜதந்திரத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு நிரந்தர ஒப்பந்தத்தை எட்டுவது குறித்து இஸ்லாமாபாத் நம்பிக்கையுடன் இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் மீண்டும் ஒரு நம்பிக்கையாக தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானிய தூதுக்குழுக்களுக்கு இடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சமீபத்திய வாரங்களில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்த பாத்திரத்தை வகித்து வருகிறது. தொடரும் ராணுவ பதற்றங்கள் மற்றும் இரு தரப்பிலிருந்தும் நிலவும் முரண்பட்ட நிபந்தனைகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முடியுமா என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை நீடித்து வரும் வேளையில் இந்த சமீபத்திய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனாலும் ஒரு அமெரிக்காவும் ஈரானும் இன்னும் ஒரு உடன்பாடுக்கு எட்டாத நிலையிலேயே இந்த பிடிவாதமும் வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பிடிவாதமும் இந்த எச்சரிக்கைகளும் ஒரு போருக்குள் இழுத்துச் செல்லப்படுகின்றது என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இது தாக்கு பிடிக்குமோ தெரியவில்லை. இந்த சமாதான ஒப்பந்தத்தை நோக்கினாலும் ஒரு எக்ரிமெண்ட்டுக்காக இரு நாடுகளும் நெருங்குகின்ற வேளையில் ஈரான் பிடிவாதமாக இருக்கின்றது. ஈரான் விட்டுக் கொடுப்பதாகவும் இல்லை. அமெரிக்கா எச்சரிக்கின்றது. இப்ப அவர்கள் தங்களது நிலைகளை பலப்படுத்தி வருகின்றார்கள் வளைகுடா நாடுகளில். ஆக ஒரு பார்ட் 3 போருக்குள் செல்வதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் அமெரிக்க செய்திகளை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். நாம் இன்றும் பல செய்திகளை வழங்க இருக்கின்றோம். பார்ப்போம் அடுத்து வரும் செய்திகளும். நன்றி நேயர்களே, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.